புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் புயல் நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவித்துள்ளார். மத்திய அரசிடம் முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் மத்திய குழு புதுச்சேரியில் பாதிப்புகளை பார்வையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்தது. உணவு பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டு 5000 ரூபாய். நம்முடைய புதுச்சேரி இந்த மழையில பயிர் சேதம் முழுமத காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாக இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய். தலைமைச் செயலர் மத்திய அரசுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க. இப்போ சாலைகள் பழுதானது, பிரிட்ஜஸ் இது மாதிரி பாலங்கள் ரொம்ப பழுதானது போன்ற கணக்கு சார், அதாவது சுமார் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இது மாதிரி பழுதாடுறதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு முதல் முடிஞ்ச பிறகு சாலை மற்றும் சாலை இது மாதிரி உள்கட்டமைப்பு ஏற்பட்டு இருக்கிற இந்த சேதங்கள், வாய்க்கால் இதெல்லாம் சேதங்கள் இருப்போம். அதான் கணக்கு இருக்கு. முதல் 100 கோடி ரூபாய்க்கு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது மறுபடியும் இந்த முழுவதுமாக இந்த இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக கணக்கிட்டு மறுபடியும் கேட்போம், மத்திய அரசுல கேட்போம்.